ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட 6வது எபிசோட பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஈயும் பயங்கர வேகமா எல்லா மாஸ்டர்ஸையும் அவங்க கொல்ல ஆரம்பிப்பான். இதனால எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் பாதி யூக்கும் பாதி ஈக்கும் அவங்க போகும். நம்ம யூக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் ஆகும் போது ஆளுக்கு பயங்கரமா லெவலப் ஆகுது. ஆட இந்த விஷயம் உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா பாஸ், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல நீ தான் எனக்கு பாஸா இருக்கணும். யூ அதுக்கு நீ இப்பயே ரொம்ப ஹாப்பி ஆக வேணாம். ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு டிமானிக் பீஸ்ட் இல்ல, அதனால வா இன்னமும் நம்ம டீப்பரா போகணும். ஆனா பாஸ் உள்ள வந்து லெவல் 20ல இருந்து 30 வரைக்கும் டிமானிக் பீஸ்ட் எல்லாம் இருக்கும்ல. ஆமா ஆமா, லெவல் 20ல இருக்க டிமானிக் பீஸ்ட் எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்படி நம்ம லெவல் 30ல இருக்க ஏதாச்சும் பீஸ்ட பார்த்தோம்னா அவ்வளவுதான், அந்த எத்த விட்டு தேய்ச்சிக்கணும் ஓடிடலாம். என்ன ஓகே பாஸ், நம்ம அதே மாதிரியே பண்ணிடலாம். சரி அப்படியே நம்ம ஹீரோவோட பிரின்சிபலை நோக்கி வரும். ஆளும் சொல்றான், என்னப்பா அந்த அவன் ரொம்ப வேகமா டீப்பான பகுதிக்கு போறான், அதுவும் நம்ம யூவோட. ஏன்னா இதே மாதிரி ஆளு போனான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் அந்தத்துல வேகமா மேல போயிடுவான். ஏன்னா ஆளோட லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கு, லெவல் 18. இந்த லெவல்ல இருக்கும் போது டாஷி அகாடமிக்கு அசால்ட்டா போக முடியும். அப்புறம் அவன் என்ன பண்றதுக்கு அங்க ட்ரை பண்றான், எனக்கு அதான் புரியல. பக்கத்துல இருக்க பர்சனும் யோ அதை பத்திலாம் நீ கவலை பண்ணும் அப்படின்லாம் இல்ல, என்னதான் அவங்க டீப்பான பகுதிக்கு போனாலும் அங்க சில பல எக்ஸாமினர்ஸ் வந்து இருப்பாங்க, அதனால அவங்க விஷயங்களை பார்த்துப்பாங்க. அதனால எந்த விஷயமும் ராங்கா அப்படி போவாது. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா போறாங்க. முன்னாடி லெவல் 20ல இருக்க பீஸ்ட் எல்லாம் அங்க இருக்கும். உடனே நம்ம ஈயோ நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாமே லெவல் 20ல இருக்க பீஸ்ட், அதனால கேர்ஃபுல்லா இரு, இறந்து போயிடாத. பாஸ் நானாச்சு இறங்கி தாக்கதாச்சு, என்னோட லைஃப் எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன். இதுக்கப்புறம் அந்த மாஸ்டர்ஸ் கிட்ட தாக்கும் போதே நம்மளும் யோசிக்கிறான், என்னோட ஸ்வாடுக்கான ஸ்கில் அதை நான் பயன்படுத்தும் போது அதிகமா டயர்ட் ஆகுற மாதிரி எனக்கு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு என்னால அதை பயன்படுத்த முடியாது, அதுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே போயிடுவேன். அங்க ஆளு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த இடத்துல வேர்ல்டு எண்டிங் தண்டர் அது பயங்கரமா பாயும். இதனால லெவல் 20ல இருக்க அந்த ரெண்டு பீஸ்டும் கருகி ஒண்ணுமே இல்லாம சுக்குநூறாயிது. ஐயோ பாஸ், என்னையா நீ பண்ண? லெவல் 20ல இருக்க பீஸ்ட இன்ஸ்டன்டா நீ கொன்னுட்ட. நீ என்ன இந்த மாதிரி தான் எல்லா பீஸ்டையும் கொல்லுவியா? ஆட இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம இன்னமும் ஆழமான பகுதிக்கு போனோம், அங்க இருக்கிற பீஸ்டுங்களை கொன்னாதான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அங்க கிடைக்கும். இதே மாதிரி போகலான்னு இருக்கும் போது முன்னாடி ஒரு எக்ஸாமினரும் வரான். தம்பிங்களா, இதை தாண்டி போக உங்களுக்கு பர்மிஷன் இல்ல, நீங்க இதே மாதிரி வேகமா உள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான், வேகமா மேல போயிடுவீங்க. அதனால தான் சொல்றேன், இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். இதை கேட்கிற நம்ம ஈயும், அப்பனா எங்களால இன்னமும் டீப்பா போக முடியாதா? பாஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இந்த இடம் இது ஜோன் ஏரியா விட்டு கொஞ்சம் வெளியில இருக்க இடம் நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள ஈக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகும். ஆளு அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இதனால டக்குன்னு அந்த எக்ஸாமினரை ஆளு வான் பண்றான், ஐயோ கொஞ்சம் பின்னாடி பாருங்க. தம்பி தம்பி, இந்த மாதிரி ட்ரிக்குக்கெல்லாம் நான் ஏமாறுவேன் அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரிக்க சின்ன வயசுல நானும் ஏகப்பட்ட முறை பண்ணிருக்கேன். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ப்பா. நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு டிமிக்கி குத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அதானே? அந்த மாதிரி விஷயம் இங்க நடக்காதுப்பா தம்பி. யோ ஃபர்ஸ்ட் திரும்பி பாரியா, அதுக்கப்புறம் நீயே இருக்க மாட்ட. பின்னாடி ஒரு ஜெயிண்டான காப்ளின் ஹீரோ இருக்கு, அதோட லெவலும் 33ல இருக்கு. அதை பாக்குற எக்ஸாமினர் இருக்கா சுத்தமா அல்ல. அந்த அட்டாக்கும் டைரக்டா எக்ஸாமினர் மேல படும். இதனால ஆளோட நிலைமையும் மோசமாகுது. ஐயோ நான் அந்த மாஸ்டரை டிஸ்ட்ராய் பண்றேன், அந்த டைம்ல எப்படியாச்சும் அவரை கொண்டு போய் இந்த இடத்த விட்டு. ஆனா பாஸ் தப்பிச்சா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பிக்கலாம். அட போடா, என் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி ஒன்னா தப்பிக்கலாம், ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்க. இப்படின்னு நம்மாலு ஒரே அடியில பறக்க விட்டுறான் அவனை. திரும்பவும் ஆளு மேல அட்டாக் படலான்னு வரும். அங்க ஈயும் யோசிக்கிறான், இந்த காப்ளின் ஹீரோவை அப்படியே கொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இதுவே என்னோட பவர்ஸை பயன்படுத்தினா என்னால இதை கொல்ல முடியும். ஆனா அப்படி பண்ணா என்னோட ஸ்டிண்ட பத்தியும் என்னோட சீக்ரெட்டை பத்தியும் மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு ஆர்கனை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப வேகமா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். பாஸ் நான் வந்து போறேன், நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அங்க சைட்ல அந்த எக்ஸாமினரும், தம்பி இந்த இடத்துல நீயும் தான்ப்பா போகணும், எதுக்காக நீயும் இருக்க, என்ன இங்கே விட்டு போ, நான் சீக்கிரமா மத்தவங்களை வர வைக்கிறதுக்கான அந்த சிக்னலையும் கொடுக்குறேன். ஆனா அந்த காப்ளின் ஹீரோ அங்க கொடுக்க விட்டாதானே அது ஒரே அடியில பறக்க விட்டுரும். நம்மளதான் எக்ஸாமினரை கொண்டு போற மாதிரி இருக்கு. யோ எக்ஸாமினரு செத்துறியா என்ன? எனக்கு ஒண்ணு பணத்தெல்லாம் கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஒரு சைடு அவரு வந்து பிளார வச்சு அங்க சிக்னல் குத்துருப்பாரா, இதுவும் வானத்துல அப்படி ஜொலிக்கும். அவ்வளவுதான், இப்போ மத்தவங்களும் இங்க வர போறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த எக்ஸாமினர் மயங்கி போயிருந்தாலே எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தியும் என்னோட சீக்ரெட்டை பத்தியும் யாருக்குமே அங்க தெரியாது. அதுக்கும் மேல எதுக்காக இங்க பிளார் அடிச்சா இவன்? ஏன்னா முன்னாடியே ஒரு ரெண்டு பர்சன் வந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு.
அந்த பொண்ணு வந்துட்டு, அட இங்க என்னப்பா நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அந்த பையனும் நம்ம ஈய பார்த்து சொல்றான், தம்பி இந்த இடத்த விட்டு போயிடுப்பா, மீதி விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா ஆக்சிடென்ட் எல்லாம் உன்னையும் நாங்க தாக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே தல, நான் அதே மாதிரியே பண்ணிடுறேன். இதனால நம்மால ஒரு பள்ளம் மாதிரி ஒரு இடத்துக்கு வரான். ஆளுகிட்ட ஒரு ஐடியாவும் இருக்கு. அதான் கைவசம் இல்யூஷன் ஸ்கின் இருக்கே. இது இருக்கும் போது நான் எதுக்காக என்னோட ஐடென்டிட்டியை பத்தி கவலை பண்ணும். உடனே எக்ஸாமினரை பாத்துக்கின்னு அவரோட முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுப்பான். போட்ட அத்தனுடைய எக்ஸாமினர் மாதிரி ஆளு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். பரவாயில்லப்பா, இது ஒன்றும் அந்த அளவுக்கு பேடா இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த சைடு அந்த காப்ளின் கிங்க வச்சு செஞ்சுட்டாங்க. அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் அவங்க கேட்கும், கேவலமான பீஸ்டுக்கு அவ்வளவு தைரியமா? ஃபைனல் டெஸ்ட்டை இது இன்ட்ராப் வந்து கண்டிப்பா இதை விடவே கூடாது. நீங்க ரெண்டு பேருமே கவலைப்பட வேணாம், நான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்திருக்கேன் இப்படின்னு ஈயும் ஃபார்பிடன் ஸ்பெல்லா இருக்கிற எட்டர்னல் ஆரோ அப்படின்னு ஒரு ஆரோவை வச்சு தாக்குறான். அவ்வளவுதான், அந்த அட்டாக்ல பாதி உடம்பு அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. அது அழிஞ்சு போனோடனே டெய்ல்ஸ் மேன் ஆஃப் சிம்பியோசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்க்ரால் அவங்க கிடைக்கும். நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல, இதுல ஐட்டம்லாம் டிராப் ஆயிருக்குப்பா. ஏன்னா எப்பயுமே ஒரு டிமானிக் பீஸ்ட கொல்லும் போது ரேரா எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் டிராப் ஆகும். அங்க பின்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமா கடுப்பாவுது. ஐயோ, ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி எனக்கு தெரியல, எங்க கீழே திருட வந்த மாதிரி தான் இருக்கு. உன்னோட டிவிஷன் அது என்ன சொல்லு. ஆனா நம்மளா அதுக்கு நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடிய போயிடறான். இதனால அந்த பையனுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அந்த பொண்ணு அவங்க சொல்றான், அந்த பர்சனை வெறியா, நம்மளோட ஃபோக்கஸ் இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், மத்தவங்க சேஃபா இருக்கணும், அதுக்கப்புறமா அவன் யாரு என்ன அப்படின்னு நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ஹீரோவும் அங்க போகும்போதே சொல்றான், உங்களால என்ன கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அது நான் இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினர் அதே பர்சன் கிட்ட ஆளு வரான். நான் உண்மையை சொல்லி ஆகணும், இந்த இல்யூஷன் ஸ்கின் இது உண்மையிலேயே கிரேட்டான விஷயமா இருக்குப்பா. அதே மாதிரி இந்த சிம்பியாட்டிக் டெய்ல்ஸ்மேன் இதுவும் என்கிட்ட இருக்கு. இது ரெண்டு பர்சனுக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நம்ம பயன்படுத்தினா, இப்போ நான் ஒரு மாஸ்டரை கொள்றேன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஒரு 600 வச்சுக்கோங்களேன். அதே பாயிண்ட் தான் நம்ம யூக்கு கிடைக்கும். அதுல குறைவாகவும் இருக்காது. இது ஒன் டைம் யூஸ் ஐட்டம் வெறும் 6 அவருக்கு தான் பயன்படுத்த முடியும். யாரு கூட பைண்ட் ஆயிருக்கோ அவங்க கூட ஒண்டிதான் இது எக்ஸ்பீரியன்ஸோ ஷேர் பண்ணும். இந்த மாதிரி ஐட்டம் போதுமே நம்ம யூவை பயங்கரமா டெவலப் பண்ண. அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் அவங்க கேட்கும், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பார்த்தா நம்ம யூ தான். யூவும் தெச்சுக்கின்னு ஓடி வரான். ஆளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. பின்னாடி ஒரு கொடூரமான பீஸ்டும் அப்படியே அட்டாக் பண்ணி முடிக்கலான்னு வரும். அந்த அட்டாக் படுறதுக்குள்ள எப்படியும் நம்மால அங்க காப்பாத்துறான். பாஸ், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிர் மேல உயிரே வந்திருக்கு. ஆமா, அந்த காப்ளின் ஹீரோ அது என்னாச்சு? அத பத்தி நீ கவலைப்பட வேணாம், ஏன்னா மத்த எக்ஸாமினர் அதை முச்ச விட்டாங்க. கொஞ்சம் கைய காட்டு. என்னது கைய காட்டா? அட சொல்றத செய்டா. அங்க யூவும் அதே மாதிரி பண்ணோன்னு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்டுக்கான மார்க்கும் அங்க கிரியேட் ஆகுது. பாஸ், இது என்னது எனக்கு புரியல. முன்னாடி அது வருமா? இதனால ஐயோ பாஸ், முன்னாடி அந்த பீஸ்ட் இருக்கு பாஸ். பைத்தியக்காரா கத்தாத, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் விஷயங்களை. உடனே நம்மால சுவாட எடுத்து ஃபர்பிடன் ஸ்பெல்லா இருக்கிற லைஃப் பேன் சுவாடு ஸ்கில் அப்படின்னு ஒரு டெக்னிக்கா ஆளு பயன்படுத்துவான். அவ்வளவுதான், வந்த பீஸ்டும் சின்ன பின்னமாவுது. அங்க இதனால ரெண்டு பேருக்குமே அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுமா? அங்க ஆளோட முகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க. ஹோலிக்கா, இது என்னப்பா இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தத்து? பாஸ், இது உண்மையிலேயே வேற லெவலு. இந்த மாதிரி விஷயம் எப்படி உனக்கு கிடைச்சது? ஜஸ்ட் பெரிய பெரிய மாஸ்டர்ஸை எதிர்கொள்ளாம சின்ன சின்ன மாஸ்டர்ஸை போய் அழிக்கிற வழியை பாரு. நான் போயிட்டு இங்க இருக்கிற பெரிய மாஸ்டர்ஸை அங்க முடிக்கிறேன். ஆனா நானும் வரனே. டேய், அதான் நம்ம கிட்ட சிம்பியாட்டிக் டெய்ல்ஸ்மேன் இருக்கு, அப்புறம் என்ன கவலை? நீ போயிட்டு லெவலப் பண்ணு, நான் என் சைடு டெவலப் பண்றேன். ரெண்டு சைடும் பயங்கரமா டெவலப் ஆகும். அதனால சின்ன சின்ன மாஸ்டர்ஸா பார்த்து கொல்ல ஆரம்பி இப்படின்னு நம்மால போயிடறான். ஆனா யூ அவங்க சொல்றான், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா நீ ஏதாச்சும் மாஸ்டர்ஸை விட்டு வச்சாதானே எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு போயினே இருக்க. எங்கேயும் எதுவுமே இல்ல, நான் என்ன பண்ண போறேன்? சீன் அப்படியே ஒரு கேங் நோக்கி வரும். அந்த கேங்கும் ஒரு பெரிய மாஸ்டரை கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. அங்க இப்படி அவங்க கொல்ல ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் பயங்கர வேகமா அப்படியே போன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். பின்னாடி ஒரு 3 மாஸ்டர்ஸ் இருக்கும். போன ஒரு செகண்ட்ல மொத்தமா ஆளு மூச்சு வர்றான். அட, இது என்ன கதையா இருக்குப்பா? அந்த பையன்கிட்ட இப்படிப்பட்ட புரோக்கன் எபிலிட்டி எல்லாம் இருக்கா? நம்மளுக்கு ஒரே ஒரு பீஸ்டுக்குள்ளவே இந்த அளவுக்கு டைம் ஆகுது. அவன் என்னன்னா போறான், ஒன் ஷாட் பண்ணிட்டு போயினே இருக்கான். அட, இவனை பத்தி எனக்கு தெரியும்பா. ப்ரீவியஸ் டெஸ்ட்லயும் ஆளுதான் ஃபர்ஸ்ட் வந்தான். இவன் தான் ஃபர்பிடன் கர்ஸ் யூசரே. அப்படியா? ஆனா எதுக்காக இவன் லூசு மாதிரி இப்படி ஸ்பெல்ல பயன்படுத்தணும்? நான் ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா இருக்கும் போது அவங்களால 20 வயசோ இதுதான் வாழவே முடியும். இவன் பயன்படுத்துற அந்த வேகத்தை பார்த்தா ஆளு ரொம்ப சீக்கிரமாவே மேல போயிடுவானோ? ஆனா பார்த்தவனும் அப்படி தெரியலையே. பாரு, ஆளு இந்த அளவுக்கு வேகமா ரெக்கவர் ஆகுறான். பக்கத்துல இருக்க பர்சனும் இல்ல, கொஞ்சம் கையில பாரு, அவன் கையில ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. நம்மளும் அந்த எக்யூப்மெண்ட்டை சீனா காட்டுவான். அவ்வளவுதான், இந்த ஐட்டம் இருக்கிற வரைக்கும் மத்தவங்க யாருக்குமே டவுட் வராது. இது ஒரு டம்மி ஐட்டம் தான், இருந்தாலும் என்னோட ஸ்கில்ல பத்தி யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஹீல் ஆகுறதுக்கு காரணம் இந்த ஐட்டம் அப்படின்னு யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பர்சனும் பயந்தாச்சின்னு ஓடி வரான். பின்னாடி ஒரு பயங்கரமான மினிட்டோரும் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அடே பைத்தியக்காரா, அது லெவல் 20ல இருக்க
ஒரு மினிட்டோரா லூசு மாதிரி எங்க சைடு வராத, இல்லனா அவ்வளவுதான், எல்லாருமே காலி ஆயிடும் ஒரே அட்டாக்ல இப்படின்னு இந்த கேங்கும் அவங்க தெச்சுக்கின்னு ஓடும். ஆனா நம்ம ஆளு சீனாங்க நிக்கிறான். ஓடுங்கடா ஓடுங்க, ஏன்னா எனக்கு தேவை இதுங்க தான். இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே எனக்கு தான் சொந்தம். ரொம்ப வேகமா தலை கை காலு எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறான். கொச்ச கொச்ச கொச்சன்னு இந்த அளவுக்கு ஆளை கில் பண்ணுவான். நம்ம யூகா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தொடர்ந்து வந்துகினே இருக்கு. அங்க யூகா அவ்வளவு சந்தோஷம். பாஸ் நீ உண்மையிலேயே மாசியா, நான் உன்னால பயங்கரமா லெவலப் ஆகுறியா, இந்த மாதிரி லெவலப் பண்ணா யாராலையுமே நம்ப முடியாது, நீ உண்மையிலேயே இன்சேனா இருக்க. சீன் அப்படியே நம்ம பிரின்சிபலை நோக்கி வரும். அவங்களும் நம்ம ஹீரோ பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கினே யோசிக்கிறாங்க. அந்த பையன் ஒண்டி ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டரா இல்லனா எங்க அகாடமியோட ஒரு பெரிய ஆளா ஃபியூச்சர்ல ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல இன்னொரு பிரின்சிபலும், ஆனா சாரு நீ பார்த்தன்னு வச்சுக்கோயேன், ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸையும் இவனே தனியா கொன்னுட்டான். இதனால ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், மத்தவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே அங்க கிடைக்காது. அதுக்கப்புறம் இவனால நிறைய பேரு அங்க தோத்து போற மாதிரி ஆயிடும். ஆனா பிரின்சிபல் அவளுக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல. அவருக்கு என்னன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு கேங் நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த கேங்கோட பிளான் என்னன்னா, ஸ்டார்டிங்லயே போனா நிறையவே இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால மேட்ச் எல்லாம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் அப்புறமா போலாம் அப்படின்னு தான் பிளானே. ஏன்னா அப்படி போற மூலமா நிறைய மாஸ்டர்ஸ் இறந்து போயிடும். ஈஸியான மாஸ்டர்ஸ் தான் அங்கங்க இருக்கும். அதுங்களுக்கு ஒண்ணு ஈஸியா பாயிண்ட்ஸை கேதர் பண்ண முடியும். சோ இதுக்காக இவங்க உள்ள போறாங்க. ஆனா உள்ள நம்ம ஹீரோ பண்ண வேலையால எல்லாமே கிளீனா இருக்கு. உள்ள இன்னும் எதுவுமே இல்ல. ஆமா, எல்லாத்தையும் மூச்சு விட்டா என்ன இருக்கும். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். மேல இருக்க அந்த போர்ட்டல் அதுதான் ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கான கேட்டே. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத்தனை மாஸ்டர்ஸை இப்படி கொண்டோம், அவளைக்கும் எனக்கு லெவலப்பே ஆகல. லெவல் 16ல இருந்து 18க்கு தான் இப்போ வந்திருக்கேன். சிம்பிளா சொன்னா எவ்வளோக்கு எவ்வளோ லெவல் அதிகமாகுமோ அதுக்கேற்ற மாதிரி லெவலப் பண்றதும் ரொம்ப ஹார்டரா இருக்கும். இதே மாதிரி சண்டை போடுறதோட ஃபைனல் ஜோனுக்கும் நம்மால வரான். இதை ஒண்டி ஆளு கம்ப்ளீட் பண்ணிட்டானா இந்த எக்ஸாமினேஷனோட ஆருக்கும் கம்ப்ளீட் ஆயிடும். அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. பின்னாடியும் யூவும் வரும்போதே சொல்றான், மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர், நீங்க உண்மையிலேயே ஆசம். நம்ம யூக்கு என்னன்னா, நம்ம ஹீரோ நிறையவே பாயிண்ட்ஸை வந்து கொடுக்குறான்ல, அதனால அவனை ஒரு பிரதராவே அவன் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆளு ரொம்ப நெருக்கமா இருக்கணும், தொடணும் அப்படின்லாம் ஆசைப்படுவான். நம்மால சீச்சி தள்ளி போடா பாஸ், உங்க உதவியால நான் லெவல் 15க்கு ஆல்ரெடி வந்துட்டேன். ஏன்னா நம்மால தான் பயங்கரமா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை கொடுத்துருப்பான்ல, இதனால ஆளு பயங்கரமா லெவலப் ஆயிட்டான். இந்த சைடு நீனும் யோசிக்கிறான், ஆமா அவ்வளவு தூரம் சண்டை போட்டோம், வெறுமா 2 லெவல் தான் இன்க்ரீஸே ஆயிருக்கு. ஏதோ ஒண்ணு அது ஒன்றும் மேட்டர் இல்ல. ஏன்னா இப்போ எல்லாமே ஃபைனல் டெஸ்ட் மேல தான் டிபெண்ட் ஆகும். ஏன்னா இதுல எல்லாத்தையுமே என்னோட ஸ்கில் எபிலிட்டி இதை வச்சுதான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அங்க பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு அமைதி இப்படின்னு சொன்னோடனே அந்த கூட்டமே அமைதியாகும். அந்த இடத்துல இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்ல ஆரம்பிப்பாரு. நீங்க எல்லாருமே எவ்வளவு தூரம் நிலைச்சு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இந்த ஃபைனல் டெஸ்ட் இதுதான் ஒரு உண்மையான டெஸ்ட். ஆக்சுவலா இந்த ஃபைனல் டெஸ்டும் 2 விதமா டிவைட் ஆயிருக்கு. ஒன்னு காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட். இதுனா ஒன்னும் இல்ல, சிம்பிளா சொன்னா ஸ்கில் எபிலிட்டி இதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு திறமசாலி அப்படின்னு காட்டணும், அவ்வளவுதான். பேட்டில் ரிங்க பத்தி அநேகமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார்ட் மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்கு இடையில பேட்டில் ஏற்பட்டு செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் இந்த மாதிரிலாம் போகும். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டாப். ஆனா ரிங் பேட்டில் அந்த மேட்ச் அளவுக்குலாம் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அதுல பேசிக்கா ஒரு 10 ஸ்டேஜஸ் வந்து இருக்கு. அதாவது ஒரு ஸ்டேஜ்லயுமே ஒரு டெஸ்ட் வந்து நடக்கும். அது எல்லாத்துலயுமே இவங்க 10 பாயிண்ட்ஸ் கொண்டு வரணும். டோட்டலா 100 பாயிண்ட்ஸ். அதுல 85 பாயிண்ட்டுக்கு கீழே யாராச்சும் ஏத்தா அவங்களால ரிங் பேட்டில் அங்க கலந்துக்க முடியாது. யாரு 85 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்களோ அவங்களால ஒண்டிதான் ரிங் பேட்டில் கலந்துக்க முடியும். சிம்பிளா சொன்னா இதை வச்சு நிறைய பேரை எலிமினேட் பண்ண முடியும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. மக்களே, இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த விதமான ஸ்பெஷல் ஐட்டமும் டெஸ்ட் அப்போ இருக்கக்கூடாது. அப்படி யாருக்கிட்டயாச்சும் நாங்க ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தோம்னா அந்த பர்சன் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. சரி வாங்க நாம ஃபைனல் டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா. இதே மாதிரி ஒருத்தங்களா அந்த போர்ட்டலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போகும்போதே சொல்றான், இந்த ஃபைனல் டெஸ்ட் இதுதான் எல்லாரோட தலைவிதியும் டிசைட் பண்ணும். அப்பனா எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, என்னால விஷயங்களை மாத்த முடியுமா இல்ல என்ன பண்ண முடியும்னு. இதுக்கப்புறம் அவரும் அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷனை ஆரம்பிக்கலான்னு போவாரு. அந்த இடத்துக்கு சுப்ரீம் அகாடமியோட சூச்சான் அப்படின்னு ஒரு பொண்ணு அங்க வரா. ஏன்னா மன்னிச்சிருங்க எக்ஸாமினர், கொஞ்சம் லேட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சூச்சான், நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம், ஏன்னா கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமா, இந்த வாட்டி யாராச்சும் அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்டா இருக்காங்களா. அங்க எடுத்தவனே நம்ம ஹீரோட பேர் தான் அங்க கண்ணில் மாட்டோம். நம்ம ஹீரோட லெவலும் 18ல இருக்கும். அட, இவன் ஆல்ரெடி லெவல் 18ல இருக்கானா, இவனுக்கு குவாலிஃபை
குவாலிஃபிகேஷன் இருக்கு சுப்ரீம் டாஷியா அகாடமிக்குள்ள என்ரோல் ஆகுறதுக்கு. ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா இவன் ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா. அட்லீஸ்ட் ஏ கிளாஸ்ல வேற ஏதாச்சும் ப்ரொஃபஷன் இருந்தா கண்டிப்பா என்னோட டாஷியா அகாடமில இவனை என்ரோல் பண்ணிருப்பேன். ஆனா இவன் ஒரு கர்ஸ் மாஸ்டர்னால வேலைக்காக மாட்டான். ஆமா இவன் ஒண்டி வேற ப்ரொஃபஷன்ல இருந்திருந்தா இவன் தான் அங்க ஒரு பெரிய கையா இருந்திருப்பான். இதுக்கப்புறம் அங்க டெஸ்டும் ஆரம்பிக்குது. அங்க ஆர்பம் மேல கைய வச்சோடனே நம்மளுக்கா ஃபுல் மார்க் 10 அவுட் ஆஃப் 10 அங்க கிடைக்கும். அதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நம்மாலு வெறும் ஒரு கர்ஸ் மாஸ்டர் ஒண்டி தான். அதுக்கே ஸ்ட்ரென்த் 480ல இருக்கு, எஜிலிட்டி 270ல இருக்கு. ஆளு மென்டலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா 1199ல இருக்கு. அங்க இத பாக்குற அந்த அபிஷியல்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா அங்க புரியல எப்படி இவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அங்க 480ல இருக்குன்னு. ஏன்னா ஆளோட ப்ரொஃபஷன் வெறும் ஒரு கர்ஸ் மாஸ்டர் அவ்வளவுதான். காம்பேட் கிளாஸ்ல இருக்க வாரியர் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே இந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. அப்பனா அவன் என்ன ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்திருப்பானா சீக்கிரமாவே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா தேர்ட் ஸ்டேஜ்ல அட்டாக் பவரையும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுலயே நம்மளுக்கு தெரியும் அவனோட ஸ்ட்ரென்த் உண்மையா இல்லையான்னு. நெக்ஸ்டா அவங்க சொன்ன ஸ்டேஜும் இது. இப்பதான் அட்டாக் பவர் அவங்க செக் பண்ணணும். அங்க ஒரு லேடியும் அனௌன்ஸ் பண்றாங்க, உங்ககிட்ட இருக்கிறதுலயே ஒரு ஸ்ட்ராங்கான பவரோ இல்ல ஸ்கில்லையோ நீங்க வெளிப்பாத்துங்க. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கா? ஆனா நான் அப்படி பண்ணா இந்த இடம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. என்னால காலி கேஆஸ் தண்டரை இங்க வெளிப்படுத்த முடியாது. அப்படி நான் பயன்படுத்தினா அவ்வளவுதான். அந்த லிங்க் அது நான் தான் அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிய வரும். அதோட போர்ஷனை ரொம்ப சின்னதா மாத்திட்டு சின்னதா பயன்படுத்தலாம். அங்க ஆளு சின்னதா ஏதோ ஒரு ஆர்கனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆரா ஃபார்மிங் பண்ணினே வேர்ல்டு டிஸ்ட்ராயிங் தண்டர் இப்படின்னு ஆளு பயன்படுத்துவான். கீழே ஏகப்பட்ட டம்மிஸும் இருக்கும். ஆனா எல்லாமே ஒரு சில செகண்ட்ல அப்படியே நாசமாயிட்டு. இத பாக்குற அந்த லேடிக்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி நம்ம ஆளு பண்ணான்னு. ஏன்னா ஆளு வெறும் ஒரு லெவல் 18ல இருக்க ஒரு பையன் தான் லெவல் 25ல இருக்க டம்மிய முடிச்சிட்டு போயினே இருக்கான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல வீக் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இவனோட ஸ்பெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்னும் எனக்கு தெரியல. ரொம்ப பயங்கரமால இருக்கு. இதுலயும் நம்மளுக்கு வெற்றிகரமா அங்க 10 அவுட் ஆஃப் 10 அந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நம்மால பண்ணாத அதிசயமே இல்ல. எல்லாத்துலயுமே 10 10 10 அதுதான் மாறிக்கே. ஒரு சைடு இதெல்லாம் பாக்குற அந்த பர்சனும் யோசிக்கிறான், இவன் ஜஸ்ட் ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர் தான். எப்படி பார்த்தாலும் 20 வயசுக்கு மேல வாழ மாட்டான். அதனால என்னதான் மிராக்கிள இப்படி பண்ணாலும் அதுக்கப்புறம் ஆளே இல்லைன்னா என்ன பிரயோஜனம். ஆனா இவருக்கு ஏது தெரியும் நம்மால ஒரு இம்மார்டல்னு. அங்க பக்கத்துல இன்னொரு பர்சனும் வந்துட்டு அச்சீஃப்லின் நம்ம அந்த பையனோட டிஃபிகல்ட்டியை ஏத்திடலாமா. ஏன்னா எல்லாத்தையுமே அசால்ட்டா ஒன் ஷாட் பண்ணிட்டு போயினே இருக்கான் அவன். உடனே அந்த பையனும் அந்த சூச்சன் அந்த லேடி கிட்ட கேக்குறான், இந்த பையன் எல்லாத்துலயுமே ஃபுல் மார்க் எத்தனை வரான், இதே மாதிரி எல்லா எக்ஸாமினேஷன்லயும் பர்ஃபெக்ட்டா அவன் பண்ணானா அவனை உங்க அகாடமில ஜாயின் பண்ண வச்சுப்பீங்களா என்ன? இல்ல ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர் எல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம். என்னதான் ஸ்டார்டிங்ல அவனோட ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு அதிகமா இருந்தாலும் 20 வயசுக்கு மேல எப்படியோ அவன் இறந்து போக போறான். அதுக்கு எதுக்கு போயும் எங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் அதை வேஸ்ட் பண்ணணும். அவனை நினைச்சா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இப்படி இருந்தாங்க இன்னும் யோசிப்பாரு. அங்க இதுக்கப்புறம் அந்த போர்ட்டலை விட்டு நம்மால வெளில வருவான். அங்க யூவும் ஓடி வரான். பாஸ் என்னோட ஸ்கோர் உங்க அளவுக்கு இல்ல 96 வந்திருக்கு. என்ன ஆச்சு, எதனால உனக்கு ஃபுல் மார்க் அங்க கிடைக்கல? பாஸ் ஆக்சுவலா சில பல விஷயத்த நான் தப்பா பண்ணிட்டேனா அதனால லைட்டா அங்க மார்க்க தூக்கிட்டாங்க பாஸ். இப்படி இவங்க 96 100 பத்திலாம் பேசுவாங்களா சைல மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகும். அவனுக்கு 30 தாண்ட முடியல, நான் 55ல தான் இருக்கேன். எப்படி நம்மள மாதிரி ஆளுங்க 85 எடுக்க முடியும்? நம்மள மாதிரி ஆளுங்கலாம் அந்த மாதிரி ஒரு அகாடமிக்கு போக வாய்ப்பே இல்ல. இதுக்கப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் எத்தோனே நம்ம ஈலின் அவன் தான், செகண்ட் நம்ம நீனி, தேர்டு லூ அப்படின்னு ஒரு பையன், ஃபோர்த்து நம்ம யூவும் இருக்கான். அங்க எக்ஸாமினரும் மத்தவங்க கிட்ட சொல்றாரு, யாரு 85க்கு மேல எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரிங் பேட்டலுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி யார் 85க்கு கீழே எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இங்க வேலை இல்ல, வீட்டுக்கு போயிட்டு உங்க வேலையை பாருங்க. அங்க நீனி பயங்கரமா எக்ஸாமினரை கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா நானும் தான் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க், அந்த ஈலினும் தான் ஃபுல் மார்க். அப்படி இருக்கும் போது எதுக்காக நான் உண்டி செகண்ட் பிளேஸ்ல இருக்கணும்? ஏன்னா ரெண்டு பேருமே சேமான மார்க்கை தானே எடுத்திருக்கோம். நம்ம ஈலின் ஃபர்ஸ்ட்ல இருக்குது நீனிக்கு அங்க பிடிக்கல, அதுக்காக தான் இப்படி அங்க கத்தின்னு இருக்கா. இதை கேட்டவுடனே பின்னாடி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு 4-5 பொண்ணுங்க இருக்கும்ல அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிப்பாங்க. ஆமா இதெல்லாம் என்னப்பா கதையா இருக்கு, அவன் ஒரு பையன் சொல்லி டாப்ல வச்சிருக்கீங்க, உமன்னா அவ்வளவு கேவலமான விஷயமா உங்களுக்கு? எங்கப்பா போச்சு ஈக்குவாலிட்டி ஃப்ரீடம் இப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நான் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே. ஜஸ்ட் ஸ்கிரீனை பாருங்களேன், இது உங்களோட நீனி அட்டெக்ஸை வச்சு ரொம்ப சீக்கிரமாவே அந்த பீஸ்ட முச்சரா. அங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே பாராட்டுவாங்க. பாருங்கப்பா மிஸ்டர் ஜூவோட டாக்டர்னா சும்மாவா, உண்மையிலேயே மாசுதான். ஆனா இதுவே நம்ம ஹீரோவா, ஆளு சீனா ஆரா ஃபார்மிங் பண்ணிங்கன்னு வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவான். அதுக்கே அது எரிஞ்சு சாம்பலாகி ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அட என்னப்பா இது, ஒரு செகண்ட்ல அவன் முச்சிட்டானா. ஆனா இதுவே நீனிக்கு அப்படி இல்ல, ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பண்ற மாதிரியாச்சு. அதுக்கப்புறம் தான் அது அழிஞ்சு போயிருக்கும். இப்பயாச்சும் புரியுதா எதுக்காக நம்ம நீனிய செகண்ட் பிளேஸ்ல நான் போட்டிருக்கேன்னு? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் நீங்களா யாரு? நீங்க 85 பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கீங்க. நீங்களா வந்துட்டு நீனிக்கு சப்போர்ட் பண்ணுமா? ஓடுங்க.
இப்படின்னு டீச்சர் வந்து கத்துவாரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் ரிங் பேட்டில் வந்து ஏற்பட போகுது. சிம்பிளா சொன்னா 2 பேருக்கு இடையில பேட்டில். யார் யாரு குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு இடையில. சோ உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.